ஹலோ. இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட விஷயங்களை, ரகசியங்களை, நுட்பங்களை அறிந்து பயன்பெறுங்கள். காதல் என்பது இந்த காலத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இளைஞர்களிடையும் பெண்களிடமும் காதல் ஒரு முக்கிய விஷயமாகவே இருக்கிறது. யார் யாரை காதலிப்பார்கள், யாருக்கு வசீகரம் ஏற்படும் என்பது கூட ஜோதிடத்தில் இருக்கிறது. அதன்படி நியூமராலஜி படியும் சொல்லலாம், ஜோதிட சாஸ்திரம் ராசிகளை வைத்தும் சொல்லலாம். இப்படி பெரும்பாலும் சரியாக இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நான் சொல்லி வருகிறேன். இதில் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் என்று வைத்துக்கொண்டால் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் 1 என்ற வரிசையில் வருகிறார்கள். இவர்கள் 9 என்ற வரிசையில் வரக்கூடிய 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களை காதலிக்கிறார்கள். அல்லது 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய 2 எண் வரிசையில் வரும் சந்திராம்சம் கொண்டவர்களை காதலிக்கிறார்கள். இவைகள் வெற்றிகரமாக முடிக்கின்றன. 1ஆம் தேதி பிறந்தவர்கள் 1, 10, 19, 28இல் பிறந்தவர்கள் சூரிய அம்சம் கொண்டவர்களாக இருப்பதால் அரசர்களைப் போல் மரியாதையாகவும் நியாயமாகவும் கம்பீரமாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு காதலிக்க அதிகமாக தெரியாது. அதனால் காதலில் நல்ல தேர்ந்த, காதலிப்பதையே முக்கியமான கருத்தாக கொண்ட 2ஆம் தேதி பிறந்தவர்கள் சந்திர அம்சம் 2, 11, 20, 29இல் பிறந்த 2 வரிசையில் வரக்கூடிய சந்திர அம்சம் கொண்டவர்கள், சந்திரன் என்றால் காதல் கொண்டவர்கள் காதலிப்பதை 1ஆம் தேதி பிறந்தவர்கள் ரசிக்கிறார்கள். இதேபோல் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு தளபதியைப் போல, சேனாதிபதியைப் போல இருப்பார்கள். அரசர்களுக்கு சேனாதிபதி முக்கியம் அல்லவா? அதனால் பாதுகாப்பு கருதியும் தைரியமாக இருக்கும் மன்னவர்களையும் தன்னுடன் வைத்துக்கொள்ள 9ஆம் தேதி பிறந்தவர்கள் மீதும் 9 எண் வரிசையில் பிறந்தவர்கள் மீதும் காதல் வருகிறது. சூரியனும் செவ்வாயும் அல்லது சூரியனும் சந்திரனும் இவை யோகமானதாக கருதப்படுகிறது. இப்படி பொருத்தமாக அமையும் போது வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் காதலிக்கும் போது அதை பிரிப்பது கடினம். சூரியனும் செவ்வாயும் என்பது அரசனும் சேனாதிபதியும் போல, சூரியனும் சந்திரனும் என்பது ராணியும் ராஜாவும் போல, ராணியாக சந்திரனும் ராஜாவாக சூரியனும் இருக்கிறார். இதன் காரணத்துக்காக ராஜா ராணியோ அல்லது ராஜாவையும் சேனாதிபதியோ பிரிக்க இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களை அல்லது 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்தவர்களை காதலிக்கிறார்கள் என்பது உண்மை. இது நடைமுறையில் பார்த்து நீங்கள் கமெண்ட் செய்யலாம். நன்றி, வணக்கம்.